Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching எஸ் வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம் ஜனநாயகன் ட்ரெய்லர். ஓகே, இது வந்து ரொம்ப ஆன்டிசிபேட்டடான ஒரு ட்ரெய்லர். ஆப்வியஸ்லி வி நோ தட் திஸ் இஸ் அடாப்டேஷன் ஆஃப் பகவந்த் கேசரி. நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆல்ரெடி வி காட் சம் ஸ்டில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எவ்ரி திங் வி காட் ஆல்ரெடி மச் பெட்டர். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. ஸோ வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ராவண மவண்டாவோட சாங் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். செம வேறு லெவல் சாங். அந்த ஆடியோ லான்ச்சோட அந்த ஃபுல் இதுவோட சேர்ந்து அந்த இது பார்க்குறதுக்கு அவ்வளோ கூஸ்பமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இது எப்படி ட்ரெய்லர் என்னங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபுல் வீடியோ பாருங்கள். என்னோடய ஒப்பீனியனும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. டிவிகே தொட்டுலையே டிவிஎல் சம்பவம் பண்றவனுக்கு கேள்விப்பட்டிருப்ப. வேற லெவல் சினிமாட்டோகிராஃபி இருக்கிறவனுக்கு கேள்விப்பட்டிருக்கியா? போடு. டிவிகே ஃபிளாக் தொட்டுறாத. வேற லெவல் இருக்குப்பா. செம்மையா இருந்துச்சு அது ஸ்லோ. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்யற சம்பவம்லாம் பகவந்த் கேசரியே தான் சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். அதேதான். ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? விஜய் சார் பண்ணும்போது ரொம்ப கியூட்டா இருக்கு. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? அப்பா Come, let's play a game. செம்ம வைலண்ட். 9வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். என்ன பிளான்? சம்திங் நியூ ஆக்சுவலி. சுனில் சார். அன்பிலீவபிள். எனக்கு இந்த ஆர்மி எல்லாம் வேண்டாம். செம்ம கிராண்டியரா இருக்குப்பா அது. பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மதன் கௌரி இருந்துச்சு. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. கலர் கிரேடிங் இஸ் சோ குட். காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. நைஸ். This is so good actually. சாமா. இது ரொம்ப டெக்கியா இருக்கு. ஒண்ணா நிக்கிறானே, அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விலகி போ. This is கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன pure mixture of politics and movie man. அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். This is not look so good. பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. Super. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறானா? ஓகே. இதெல்லாம் வந்து அடிஷனல் தான். ஓகே. என்ன சத்தியமாக எனக்கு அந்த லாஸ்ட் கிளிப்பை பார்த்துட்டு எனக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கிளிப். அது செம அனிமேஷன். அது ஒரு ஐ ரோபோட்டில் வர்ற மாதிரியான ஒரு செம அனிமேஷன் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அதுதான் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. பிகாஸ் இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஸ்டோரி பற்றின ஒரு ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி இருக்கிறதுனால இது ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த டெக் பார்ட்டெல்லாம் ரொம்பவும் புதுசாக இருக்குது. நடுவில் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராவில் பறந்துட்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் மிக்சர் ஆஃப் லைக் பகவந்த் கேசரி ப்ளஸ் வந்து இவரோட ஹெச் வினோத்தோட ஸ்டோரி எதுவும் இருக்கும்னு தோணுது கண்டிப்பாக. ஸோ இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ரீமேக்குங்கிறத மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த துணிவு படத்தில் வர மாதிரி ஏதோ ஒரு சம் டெக்னிக்கலாக ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ சம்திங் ஏதோ ஒரு ஹைடெக்கான ஒரு சம் ராபரி நடக்குது. அதை வந்து தளபதி வந்து இது பண்ணுற மாதிரி எதிர்கொள்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாலிடிக்ஸ் கண்டிப்பாக நிறைய பேசியிருக்காரு. அவரோட ஒவ்வொரு
ஒரு டைலாக்ஸ்லையுமே அந்த பாலிடிக்ஸ் நல்லாவே தெரியுது. அது கரண்ட் சுச்சுவேஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டைமிங் டு ரிலீஸ் த மூவி. இதுக்கு கண்டிப்பாக இன்னும் எவ்வளோ எதிர்ப்பு வரும் என்னங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியல. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நோ ஐடியா. ஸோ பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு செம என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ரைடாக இருக்க போகுதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. 3 ஹவர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பகவத் கேசரி அப்படிங்கும்போது ஆல்ரெடி வி ஆல் வாஸ்ட் அண்ட் இது வந்து கொஞ்சம் நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் ரோஸ்ட் எல்லாம் பார்த்ததுனால என்னமோ அது மேலே இருக்கிற ஒப்பீனியன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம உள்ளே போனோன்னே விஜய் சாரை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டோரியை லைட்டாக அப்படியே ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோலி ஐ திங்க் இட் வில் ஆஃப்டர் தட் இன்டர்வல்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பயங்கரமான ஒரு ஜோனுக்குள்ளே போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்தை முடிக்க போகிறாங்கன்னு தோணுது. ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக லைட்டாக வச்சுட்டு செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர ஃபயராக வைக்க போகிறாங்கன்னு தோணுது. ஸோ ட்ரெய்லரும் அப்படி தான் இருக்குது. ரொம்பவும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து வேறு லெவல் ப்ரொடக்ஷன் வேல்யூ. அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், அந்த எல்லாமே ரொம்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் டோன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் அந்த தீ எல்லாமே வந்து ஹைலைட், அந்த யானை 2 வந்து அந்த இது பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிவிக்கோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செமையான ஒரு இன்க்ளூடன் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ஹெச் வினோத் வந்து இதில் ஒரு பெரிய சம்பவம் தான் பண்ணியிருக்காருன்னு தோணுது. கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற படமாக இருக்கணும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி என்னங்கிறது. January 9th தெரிஞ்சிடும். ஸோ என்னதான் ரிசல்ட்டாக இருந்தாலும் என்னதான் எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து விஜய் சாரை வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு தேட்டருக்குள்ளே போனால் போதும். ரிவ்யூ, கலெக்ஷன் இது எல்லாமே செகண்டரி தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றது, அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஜஸ்ட் ஃபார் விஜய் சார் நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதை மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தேட்டர் விட்டு வெளியே வந்தால் தான் இது வந்து கரெக்டான ஒரு இதாக இருக்கும். அதுக்கு போட்டு சண்டை போடுறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா வந்து இதை மாற்றிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு செம ஃபேர்வலாக இருக்கணும். இந்த மூவி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கணும்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எப்படி என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ பாருங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் அபவுட் த ட்ரெய்லர் அண்ட் உங்களோட ஃபேவரட் ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாகோ ஒரு ஃபேவரட்டான ஒரு கிளிப்பு என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதை பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.